ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் பப்பீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கீரை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீரை ஒரு கட்டு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, பச்சை மிளகா 3 கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு பெரிய பல் எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் 2 பெருசு எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் வரிசையாக ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீரை போட்டுக்கோங்க, அப்புறம் கடலை மாவு, அப்புறம் அரிசி மாவு, அப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க, அப்புறம் இஞ்சி தேவையான அளவு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டால் போடுங்க, இல்லைன்னா வேணாம், அதை மட்டும் எடுத்துருங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க, இஞ்சி போட்டுக்கோங்க, உப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் சூடான எண்ணெயை எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா ஃபஸ்ட்டு ஸ்பூனை வச்சு நல்லா கிளறிக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா உருண்டை பிடிச்சி அது கைகளால் இந்த மாதிரி தட்டி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி உருண்டை பிடிச்சி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் தட்டி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அகலமான வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஒரு 2 கப்ஸ் ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் அது ஸ்பூனால் கொஞ்சம் தள்ளிக்கிட்டே இருங்க. தள்ளி இது மாதிரி பொன்னிறமாக நல்லா வணங்கினதுக்கப்புறம் தனியாக பிளேட்டில் சர்வ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 4 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. தட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அதை எடுத்து இப்போ போட போகிறேன். ஒவ்வொன்றா மெதுவாக போடணும், இல்லைன்னா உடஞ்சிரும். இது மாதிரி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கரண்டியால் கொஞ்சம் தள்ளிவிடுங்க. தள்ளினதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் கழித்து திருப்பி போட்டுக்கோங்க. அரிசி மாவு போட்டுக்கலாம், இது ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு கூட, ஸ்நாக்ஸ் கூட. இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. விரும்பி கண்டிப்பாக திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. எடுத்து சர்வ் பண்ணுற பிளேட்டில் வச்சுக்கோங்க. மீதம் இருக்க வடையை எடுத்து நான் போடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கொஞ்சமாக தள்ளிவிடுங்க. ஒரு ஸ்பூனை வச்சு எல்லா பக்கமும் தள்ளிவிடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும்.
ஒரு 3 மினிட்ஸ் கழித்து திருப்பி போடுங்க. நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வதங்கினோன்னா எடுத்துருங்க. ஒரு 4 மினிட்ஸ் அல்லது 5 மினிட்ஸ் வேக வைங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.